பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மாதர் சங்கத்தின் மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தமிழ்ச்செல்வி அவர்கள் இணைப்பில் இருந்திருக்கிறார். மேம் வணக்கம். இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக தான் இது பார்க்கப்படுது. இந்த தீர்ப்பை பத்தி முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் மேடம். உண்மையிலேயே இளம் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்வு இது. பொள்ளாச்சியில அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறினது இன்னமும் நம்ம எல்லாரோடைய காதலே எதிரொலிச்சுட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெண்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நம்பிக்கையை அளிக்கும். அதுவும் இப்ப பெண்கள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. பெண் குழந்தைகள் மீதான வன்முறையும் அதிகரிச்சுட்டே இருக்குது. நிச்சயமாக இந்த தீர்ப்பு சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல தீர்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்றோம். மேம், தொடர்ந்து பாலியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மாதர் சங்கத்திலிருந்து தொடர்ந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ஆதரவா இருந்திருக்கிறீங்க. அதை தொடர்ந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்குற சமயத்திலும் இது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் முன்னெடுக்கப்படுது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஒரு பாலியல் வழக்கு நடக்கும் போது தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அது தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? தொடருது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த குற்றவாளிகளுக்கு இது ஒரு பெரிய தண்டனையா இருக்கிறது ஒரு நம்பிக்கை அளிக்குது. பெண்கள் இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்துலயும் தனியா நின்று போராடுறாங்க. நிறைய அனைத்துலயுமே சமமாக நின்று இன்னைக்கு சமூகத்துல பங்காற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இளம் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக தான் இது இருக்கும். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பாதிக்கப்பட்டப்பவும் சரி, அதே போல் தீர்ப்பு வழங்குறப்பவும் சரி, நாங்க துணையா இருந்து அதை மக்கள்கிட்ட அதே சமயத்தை சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுல நாங்க மிக முக்கிய பங்காற்றுவோம் அப்படிங்கிறது தான். இன்னும் தீர்ப்போட முழு விவரம் வெளியிடப்படலை. பட் அதுக்கு முன்னாடி அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை தண்டனை வழங்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காரு. இதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். அந்த இளம் பெண்கள் அண்ணா என்னை விட்டுருங்க, அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கதறினது நம்ம எல்லாருடைய காதலையும் எதிரொலிச்சுட்டு இருக்கு. நிச்சயமாக அதுக்கான தீர்ப்பு இந்த முறையில இருக்கிறது தான் நிச்சயமாக எதிர்காலத்துல பல குற்றங்கள் தவிர்ப்பதற்கு காரணமாக அமையும். அதனால சாகும் வரை அவங்க சிறை தண்டனை அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. நன்றி மேம், நன்றி. இணைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. சரிங்க மேடம்.